நீங்கள் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. கடலைக்கறி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்க இந்த காம்போ. இன்றைக்கி கடலைக்கறி தான் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டு அண்ட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. ரம்ப இலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல அதில் ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது 2 பெரிய தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நான் கடலையை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் கடலை போட்டிருக்கேன். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட், இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி இந்த குழம்போட சேர்த்துருங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக கசகசா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்போட கலந்து கொடுத்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக கம கம கமன்னு அப்படியே கடலைக்கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் புட்டு கூட இடியாப்பத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சிக்கன் குழம்பு வாசனை வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.